வணக்கம். Welcome to Princess Authentic Kitchen. இன்றைக்கு என் ஃப்ரெண்ட்ஸுக்காகவும் ஒரு ஸ்பெஷல் ரிக்வெஸ்ட் ஃப்ரம் மனுவுக்காகவும் நான் இன்றைக்கு சிங்கிள்ஸ் சிக்கன் கறி செய்து காட்ட போகிறேன். இந்த சிங்கிள்ஸ் சிக்கன் கறி எப்படி செய்கிறேன்னு சொல்லி உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் காட்டித்தரேன். 500 கிராம் ஊர்கோழி இருக்குது. இப்போ இதை நான் வெட்டி வச்சிருக்கிறேன். இதை கழுவணும். இதை கழுவுறதுக்கு ½ கப் வினிகர் விடுங்க. வினிகர் விட்டு இந்த கோழியை கழுவுறதுக்கு காரணம் கோழியில் நிறைய பாக்டீரியா இருக்கும். இது வர ஊர்கோழி என்றபடியா இதை கவனமாக வாஷ் பண்ணணும். ஸோ வினிகரும் தண்ணியும் போட்டு வாஷ் பண்ணிங்கன்னு சொன்னால் அந்த பாக்டீரியா எல்லாம் இதில் எடுக்கலாம். ஸோ இப்போ நான் குளிர் தண்ணி விட்டு இந்த வினிகரையும் போட்டிருக்கிறேன். வினிகரை போட்டிங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக இந்த பாக்டீரியா கட் பண்ணும் மேக்சிமத்துக்கு. ஓகே, இந்த கோழி எல்லாம் கழுவி நான் தண்ணி எல்லாம் வடித்து வச்சிருக்கிறேன். 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள் போடுங்க. 3 டீஸ்பூன் பிளெயின் சில்லி பவுடர் இருக்குது. 3 டீஸ்பூன். இதில் துணப்பகா நான் செய்து போட்டு நான் இந்த தூளை ஏற்கனவே வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கிறேன். இந்த சிலாக்கள் கேட்டிருக்கீங்க இப்போ அந்த தூளை என்னென்று பாய்க்கிறேன்னு சொல்லி. ஸோ இதில் 3 டீஸ்பூன் துணப்பகா இருக்குது. சிங்கிள்ஸ் பாய்க்கிற தூள் இது. இதில் 3 டீஸ்பூன். அவங்க பிரம்ப தான் இப்போ எங்களை மாதிரி உண்டா எல்லாத்தையும் போட்டு செய்கிறது. பிரம்ப தான் செய்கிறது. இதில் தேவையான அளவு உப்பு பார்த்து கவனமாக போடுங்க என்று சொன்னால் இதுக்கு சோயா சாஸ் போடுறது. சோயா சாஸ்லேயும் உப்பு தன்மை இருக்குது. இதில் 1 டேபிள் ஸ்பூன் சோயா சாஸ் இருக்குது. இதில் 1 டேபிள் ஸ்பூன் புளி கரைச்சி வச்சிருக்கிறேன். இதில் கொரக்கான்றது புளி மாதிரித்தான். இது சிங்கிளாக்கள் பாய்க்கிறது. இதில் கொரக்கா ஒரு பீஸ் இருக்குது. இது நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அவ்வளோத்துக்கு வைக்கிறீங்களோ மேரினேட் பண்ணுறதுக்கு அவ்வளோத்துக்கு இன்னும் டேஸ்டாக இருக்கும். பட் நான் இன்றைக்கு இதை ஒரு 1 hour தான் வைக்க போகிறேன். நல்லபடியாக மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ இது 1 hour வைக்க போகிறேன் ஊறுறதுக்கு, மேரினேட் பண்ணுறதுக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கு நான் இந்த மண் சட்டியில் இந்த கோழிக்கறி வைக்க போகிறேன். ஊர்கோழி கண்டிப்பாக மண் சட்டியில் செய்தால் நல்ல டேஸ்டாக இருக்கும். ஹீட்டை மீடியத்துக்கும் ஹையிலையும் வச்சுக்கொண்டு இதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட போகிறேன். 2 பீஸ் கருவாவும் ஏலக்காயும் கராம்பும் இருக்குது. இதை போடுங்க. கருவேப்பிலை இருக்குது கொஞ்சம். இதில் கொஞ்சம் ரம்பை. இதில் ஒரு அளவான வெங்காயம் வெட்டி வச்சுருக்கிறேன். இதில் ஒரு 5 பச்சை மிளகாய் இருக்குது. இதில் இஞ்சி இருக்குது. இஞ்சியை நான் க்ளீன் பண்ணி போட்டு இப்படி இந்த உரலால் ஒருக்கா தட்டி விட்டுருக்கேன். இதில் 10 உள்ளி இருக்குது. அதை நீங்கள் வெட்டி ஒன்று செய்ய தேவையில்லை. இப்படி அந்த கத்தியால் பின்பக்கத்தால் ஜஸ்ட் அடிச்சுன்னு சொன்னால் சரி. இந்த 10 உள்ளி கூடு இருக்குது. 10. இது நல்லா வதங்க விடணும். கோல்டன் ப்ரௌனாக வரணும். இது இப்போ நல்லா வதங்கி இருக்குது. கோல்டன் ப்ரௌனாக வந்திருக்கு. இதுக்கு 1 டீஸ்பூன் பிளெயின் சில்லி பவுடர் போடுறேன். இந்த சில்லி பவுடர் போடுறதுக்கு காரணம் இதில் எண்ணெயில் இந்த மிளகாத்தூள் கொஞ்சம் பொரிஞ்சுன்னு சொன்னால் அந்த கறி நல்ல வடிவான கலராக வரும். ஸோ அதுக்காண்டி தான் போட்டேன் அந்த மிளகாத்தூள். நான் மேரினேட் பண்ணி வச்சுருந்த சிக்கன் இருக்குது, கோழி. இது 1 hour மேரினேட் பண்ணேன். இப்போ இதையும் இதோடு சேருங்க. இது நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. கோழியினுடைய கொஞ்சம் இந்த மீட் கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். ஸோ இதை நல்லா அவிய விடணும். நல்லா கிளறி போட்டு மூடி போட்டுட்டு ஹைக்கு மீடியத்துலேயே வச்சுக்கொண்டு இதை நல்லா வடிவாக அவிய விட போகிறேன். 15-20 minutes நல்லா அவிய விட போகிறேன். இப்போ இது ஒரு 10 நிமிஷமாக தான் நவிஞ்சோன்னு இருக்குது. இது நல்லா தண்ணி வற்றணும். தண்ணி வத்து வரையும்
நான் இதை வந்து நல்லா அவிய விட போகிறேன். இது இன்னொரு 10 நிமிஷமாக அவிஞ்சோன்று இருக்குது. உங்களுக்கே பார்க்க தெரியுது கொஞ்சம் தண்ணி வற்றி, இது நல்ல தண்ணி வற்றின பிறகு உங்களுக்கு கிரேவியாக வேணுமென்று சொன்னால் கிரேவியாக எடுக்கலாம், கொஞ்சம் தண்ணி விட்டு. ஆனால் இது முதல் வற்றணும் நல்ல தண்ணி, அப்போ தான் அந்த ஸ்பைசஸ் எல்லாம் வந்து இறைச்சியில் போய் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். மூடிட்டு இந்த தண்ணி நல்லா வற்று வரையும் இதை வந்து அவிய விட போகிறேன். இது ஒரு 10 minutes ஆகிடுது. இந்த தண்ணியெல்லாம் நல்லா வற்றிட்டுது, இந்த ஃப்ளேவர்ஸ் எல்லாம் நல்லா இன்ஃப்யூஸ் ஆகிடுது மீட்டில். இதில் வந்து நான் 1/3 கப் தண்ணி விட போகிறேன். உங்களுக்கு என்ன கிரேவியாக வேணும்னு சொன்னால் நீங்கள் என்ன தண்ணி விட்டு கிரேவி ஆக்கலாம். ஸோ இதை வந்து இன்னொரு 8 to 10 minutes இதை வந்து அவிய விட போகிறேன். மீடியத்துக்கும் ஹைக்கும் இடையிலே ஹீட்டை வைங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இது வந்து 8 minutes ஆகிட்டுது. எனக்கு இந்த கிரேவி திக்னஸ் ஓகே. உங்களுக்கு என்ன வந்து கிரேவி திக்காக வேணும்னு சொன்னால் இன்னும் கொஞ்சம் நேரம் வந்து இதை அவிய விடுங்க. ஸோ இதுதான் இந்த சிங்களி சாக்கில் செய்கிற சிக்கன் கறி. முக்கியமாக வந்து இது நீங்கள் மண் சட்டியில் சமைச்சிங்கன்னு சொன்னால் சமைச்சிட்டு இதை இறக்கி புறம்பா எடுத்து வைங்க. என்னென்னு சொன்னால் மண் சட்டியில் வச்சிங்கன்னு சொன்னால் அந்த தன்மை இழுக்கிறது இது இருக்குது மண் சட்டியில். ஸோ அதால் வந்து நீங்கள் கிரேவியை விட்டிங்கன்னு சொன்னால் கொஞ்சம் இழுத்துடும். கிரேவியாக விட்டிங்கன்னு சொன்னால் நல்ல இதாக திக்காக வந்துடும். ஸோ இந்த மண் சட்டியில் வந்து விடாதீங்க, புறம்பா கிள்ளிடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் இந்த சிங்களி ஸ்பைசி சிக்கன் கறி இதாக இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த சிக்கன் கறியெல்லாம் செய்து முடிஞ்சுது. இப்படித்தான் இந்த சிக்கன் கறி செய்கிறது. உங்களுக்கு இதில் நான் பாவிக்கிற தூள் வந்து துணப்பகா, இது சிங்களி சாக்கில் தான் இது பாவிப்பாங்க. நான் இது ஏற்கனவே இந்த வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கிறேன். இப்போ மேலே போகிற லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் இந்த துணப்பகாட ரெசிபி உங்களுக்கு கிடைக்கும். மற்றது வந்து உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னு சொன்னால் தம்ஸ் அப் பண்ணுங்கள். இந்த வீடியோ வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த சேனல் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக பிடிச்சிருந்தேன் சொன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் அமுத்தி அதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை அமுத்துனீங்கன்னு சொன்னா தான் நான் அப்லோட் பண்ற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். மீண்டும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் டிஷ்ல சந்திக்கும் வரையும் நன்றி, வணக்கம்.